கார்லிக் பிரெட் ரொம்ப சூப்பராக இருக்கும். சிம்பிளாக வீட்டிலே பண்ணிடலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு 200 கிராம் அளவுக்கு பட்டர் எடுத்துக்கோங்க. ஒரு துருவின பூண்டு கொஞ்சம், சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம், உப்பு கொஞ்சம், மல்லித்தழைகள், இவ்வளோதான் தேவை இதுக்கு. இந்த 200 கிராம் வெண்ணெய் வந்து எனக்கு ஒரு முழு பாக்கெட் ப்ரெட்டுக்கு போதுமானதாக தாராளமாகவே இருந்தது. இது கூட ஒரு 10 பல் நாட்டு பூண்டு வந்து இஞ்சி துருவலில் வச்சு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சின்ன கண்களாக இருக்கிற துருவலில் துருவும்போது ரொம்ப நைஸாக சாப் ஆகிடும் பூண்டு. சில்லி ஃப்ளேக்ஸ் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. காரம் எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மல்லி தலைகளையும் சேர்த்து இந்த வெண்ணெயை நல்லா பீட் பண்ணுங்க. ஒரு க்ரீமி டெக்ஸ்சருக்கு இது வரணும். அந்த அளவுக்கு நல்லா அடிச்சுக்கோங்க. ஒரு பிரெட்டில் சீஸ் துருவி முதல்ல வச்சுக்கோங்க. 2 பிரெட்டில் வைக்கும்போது நான் 2 செட்டுக்கு செஞ்சு காட்டுறேன். நல்லா தாராளமாக சீஸ் துருவி இதை மாதிரி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்னும் 2 பிரெட்டில் இந்த நம்ம இப்போ அடித்தோம் இல்லைங்களா வெண்ணெய் கலவை, அதையும் இதை மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுடுங்க. ரெடியாக வச்சுக்கோங்க. முதல்ல அந்த ப்ரெட்டு, அப்புறம் சீஸ் வச்சது, திரும்ப மறுபடியும் வெண்ணெய் தடவின ப்ரெட்டு, இந்த மாதிரி அடுக்குகளாக வச்சு இது ஒரு சூடான கடாயில் மிதமான தீயில வச்சுடுங்க. இந்த வெண்ணெய் இருக்கிற போர்ஷன் வந்து அடிபாகத்துலேயும் மேல் பாகத்துலேயும் வர மாதிரி ஒரு செட்டு நான் செய்கிறேன். இன்னொன்று வெண்ணெய் பாகம் உள்பக்கம் வர மாதிரியும் வச்சு செஞ்சுருக்கேன். எப்படி வச்சாலும் இந்த ப்ரெட்டு ரொம்ப சூப்பராக வந்துடும். இந்த வெண்ணெய் வந்து இளகி அந்த மசாலாலாம் வேகும்போது நல்ல மணம் வரும். கொஞ்சம் நேரம் மூடி வச்சு எடுத்தீங்கன்னா நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் திருப்பி போட்டு சில ஒரு செகண்ட்ஸ் கொடுத்தாலே போதும். ஒரு 10 செகண்ட் கிட்ட கொடுத்தீங்கனாலே நல்லா அந்த வெண்ணெய் வந்து இளக்கம் கொடுத்து மசாலா அருமையாக வெந்துடும். பாருங்கள், அதை திருப்பி போடுங்க. நல்லா பொரிஞ்சு நிற்கி பாருங்கள் அடிபாகம். இது மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. கம கமன்னு நல்லா மணக்க ஆரம்பிக்கும். இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கலாம். நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். திருப்பி போட்ட பிறகும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சு எடுத்துருங்க. அப்போ அந்த நடுவில் இருக்க சீஸ்லாம் அந்த சூட்டில் நல்லா இளகி வேகும். அருமையாக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. இதுக்கு கொஞ்சம் மயோனைஸ் தொட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக உள்ள மெல்ட் ஆகி இருக்குதுன்னு. இது செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். எனக்கு உங்களோட ஃபீட்பேக்ஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ. இது வரைக்கும் சாப்பாடு ரெடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். என்னோட எல்லா புது வீடியோஸையும் உடனுக்குடனே பார்க்கணுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.